ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபிஸ் ஹோம். இன்னைக்கு வீடியோவில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டீ கடை ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு கைப்பிடி மல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சலிச்சு வச்சிருக்க கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்திலே ஈரப்பதம் இருக்கங்காட்டி இது கையிலே நல்லா ஒரு முறை முறுக்கி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயை 1 குழிக்கரண்டி சேர்த்து இதையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது உதிரி உதிரியாக வரணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. சூடான எண்ணெயில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக 2 பக்கம் ரொட்டேட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான டீ கடை ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.